ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவ்வளவு மிகப்பெரிய அழிவை வந்து அவங்களுடைய ராணுவ தளவாடங்களுக்கும் அவங்களுடைய போரிடும் பலவீனமாக்கி விட்டுருவோம். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம மீது இந்த சீஸ்ஃபயர் என்ற அக்ரிமெண்டை அமெரிக்க ஜனாதிபதி ஏன் வந்து அவரா தானாக முன் வந்து செய்தார்? இதுல சர்கோதா முக்கியமானது ஏன்னா அங்க வந்து அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற இடம், அவங்களுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற இடத்தையே நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம். அந்த தாக்குதல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பான முறையில் இல்லை. அந்த ஒரு நாள் வந்து நம்ம மிக துல்லியமாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டுன்றதுக்காக ஆபரேஷன் சிந்தூர் முடிந்து விட அவங்க அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது போக அவங்கள யார் இங்க அழைச்சா, அவங்களால தான் இந்த சீஸ்ஃபயர் நடந்துச்சா அப்படிங்கிறது அவங்க மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல உதவுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது அதை ஒத்துக்கொள்வது. ஏன்னா காஷ்மீர் ஆல்ரெடி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா. ஆமா, இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் போடுறாங்க, நாங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய ட்ரேடுக்கு வந்து நாங்க வந்து அதிகரிப்போம், அது புறமா வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்க உதவி. யார் கேட்டா இவரை? தேசிய அளவுல வந்து நம்ம சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறோமா என்னமான்றத கூட சொல்லல. டிஜிஎம்ஓ லெவல்ல டாக்ஸ் நடக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த டிஜிஎம்ஓவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சிக்கு வந்த உடனே உக்ரைன் ரஷ்யா போர்ல போய் மூக்க நுழைச்சாங்க. அப்போ உக்ரைனோட ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகையில் வைத்து அவரை அசிங்கப்படுத்தி விட்டு அவர் சென்று விட்டார். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் ஆகி ஒரு வார காலமாக இந்தியா தரப்புலையும் சரி பாகிஸ்தான் தரப்புலையும் தொடர்ந்து அந்த தீவிர தாக்குதல் நிறையா நடந்து பார்த்தோம். ஸோ இப்போ நேற்று இரவுலேருந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லை, ஒரு அமைதியான இரவாக கழிஞ்சது அப்படின்லாம் நிறைய செய்தி ஊடகங்கள் வெளியிடறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பான முறையில் இல்லை. உங்களுடைய கவனத்தை நான் வந்து பின்னாடி கொண்டு போகிறேன். ஆபரேஷன் சிந்தூர் என்பது என்ன அப்படிங்கிறது, இது வந்து இரு நாடுகளுக்கு ஊடால அவங்க இராணுவத்துக்கு ஊடால இருந்த எந்த தாக்குதலோ கிடையாது. ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது 22 ஏப்ரல் 2025 அன்று பெஹல்காமில் ஒரு 22 இன்னசென்ட் டூரிஸ்ட் மேலே மத சாயம் பூசப்பட்ட ஒரு படுகொலை நடத்தினார்கள் தீவிரவாதம் என்கிற போர்வையில். அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக நம்ம ஒரு போர் தொடங்கணும். அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான நம்ம நடத்திய தாக்குதலுக்கு பேர் தான் நான் போர்னு சொல்கிறேன். இந்த போர் வந்து இரு நாடுகளுக்கு இடையேயானது கிடையாது. தீவிரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உடனே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து தேசிய தலைமை வந்து எந்த ஒரு இதையும் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கல. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் வந்து இதை ஆரம்பித்தது என்னவென்றால் 6ஆம் தேதி நைட்டு அவங்க வந்து அக்ராஸ் தி பார்டர் அண்ட் எல்ஓசி 5 டார்கெட் தீவிரவாதிகள் முகாம், மிக முக்கியமான முகாம்கள் அங்கே இருக்கிறது. பல முகாம்கள் இருக்கிறதா நேற்றே கூட வந்து டிஜிஎம்ஓஸோட இதில் வந்து ப்ரீஃபிங்கில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து முக்கியமான ஒரு 9 டார்கெட் செலக்ட் பண்ணோம். தீவிரவாதிகள் முகாம்கள், லான்ச் பேட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா முரித்கே, பவல்பூர், அடுத்து வந்து முஜஃபராபாத். இந்த 3 எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹிஜ்புல் முஜாஹிதீன், சையத் சலாவுதீனோடது. சையத் சலாவுதீன் கிடையாது இப்போதைக்கு வந்து ஒரு டார்மெண்ட்டான ஒன்று. இன்னொன்று வந்து முரித்கேங்கிற இடம் வந்து ஒரு 32 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல். அது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஷ்கர்-ஏ தொய்பாங்கிற முக்கியமான தீவிரவாத அமைப்பின் தலைமைச் செயலகம். அது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஃபீஸ் சயீத் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்த ஒரு இருக்கிற அந்த லஷ்கர்-ஏ தொய்பா. அதில் யார் அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா, அஜ்மல் கசாப் உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் வந்து மும்பையில் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்த ஒரு தீவிரவாதி. அதுக்கப்புறமா அமெரிக்காவால் பாகிஸ்தான் தீவிரவாதி டேவிட் ஹெட்லே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குற இடம் தான் முரித்கே. இதுக்கப்புறம் பவல்பூர் இன்னமும் சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான டார்கெட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்டர்நேஷனல் பவுண்டரியில் இது வரைக்கும் நம்ம இந்தியா வந்து அவ்வளவு தூரம் ஊடுருவி போய் எந்த ஒரு தாக்குதல் நடத்தினதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முதல் தடவை. பவல்பூர் வந்து எப்படி வரும், அது ஏன் முக்கியமான டார்கெட் ஆகுது அப்படின்னா, ஜெய்ஷே முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மசூர் ஆசாத் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீவிரவாதி இந்தியாவிலேருந்து அந்த IC-814 ஹைஜாக் அப்புறமா விடுவிக்கப்பட்ட அந்த தீவிரவாதி
உலக நாடுகளால் வந்து புறக்கணிக்கப்பட்ட பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஜெய்ஷே முகமது. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் ஆல்சோ, அந்த ஒரு முக்கியமாக மனிதன் மேலும் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அவன் தலைமையில் இயங்குகிற அந்த பகவல்பூர் கேம்ப் வந்து பாகிஸ்தான் அரசால் எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா, ஜெய்ஷே முகமது பேன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு அறக்கட்டளைன்னு ஒரு பேர் கொடுத்து அங்கே ஒரு மசூதி, அங்கே ஒரு மதர்ஷா, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் அறக்கட்டளைன்ற பேரில் தீவிரவாதிகளை வந்து ஏற்றுமதி செய்யும் ஒரு இடமா செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த 3 போக இன்னும் 6 சேர்த்து ஒரு 9 டார்கெட்டை வந்து நம்ம 6ஆம் தேதி வந்து துல்லியமாக, மிக துல்லியமாக, இன்னும் திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கும்போது உலக அரங்கில் நம்ம தேசிய தலைமையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிக பொறுப்பான ஸ்டேட்மெண்ட், எங்கள் இது கேலிபிரேட்டட், ஃபோக்கஸ்ட், அவங்களுடைய இராணுவ தளங்களையோ அவங்களது மக்களின் குடியிருப்பையோ அவங்களுடைய மத ஸ்தலங்களையோ எதையும் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை, எங்கள் தாக்குதல் தீவிரவாதத்தை எதிர்த்து மட்டுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். அந்த ஒரு நாள் வந்து நம்ம மிக துல்லியமாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டுன்றதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்து விடவில்லை. தீவிரவாதத்துக்கு எதிரான அந்த போர் வந்து இது தொடக்கமே அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முதல் அடி எடுத்து வச்ச உடனே பாகிஸ்தான் என்ற இராணுவம் என்ன செய்யுது, தீவிரவாதிகளுக்கு எதிரான அந்த போரில் தன்னை வந்து தானே வந்து உள்ளே நுழையுது. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம பண்ணுறோம், விடிவு வருவதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆர்ட்டிலரி ஹெவி ஷெல்லிங் ஆரம்பிச்சுட்டு 7ஆம் தேதி என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய 15 டார்கெட்டு அது வந்து இராணுவ தளங்களை குறிவைத்து, முக்கியமான நகரங்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள், வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை வந்து நம்ம வந்து 7ஆம் தேதி நைட்டு வந்து அதை வெற்றிகரமாக முறியடித்துட்டு நம்ம அப்பயே சொல்கிறோம், நம்மளுடைய நோக்கம் வந்து போர் அல்ல, இராணுவம் இதில் தலையிடுவது மிகவும் தவறானது. நம்ம இராணுவம் செய்யுதுன்னா அதை தீவிரவாதத்துக்கு எதிரானது. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸோட சார்ட்டரில் ஆர்டிக்கல் 51ல் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மூலமாக, தீவிரவாதிகள் மூலமாக ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் போது இதில் உள்ள செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸை இன்வோக் பண்ணி ஒரு நாடு அண்டை நாடு மீது படை தொடுக்கலாம். அப்படி படை தொடுக்கும் போது ப்ரொப்போர்ஷனேட்லி அது தேவையான அளவு மட்டும்தான் அந்த இது வந்து இது இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன் சார்ட்டர்லேயே இருக்குது. அதை இன்வோக் பண்ணி நம்ம வந்து தெளிவாக ஒவ்வொரு தடையும் சொல்கிறோம், ப்ரொப்போர்ஷனேட்லி அப்படிங்கிறத சொல்லி தான் செய்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் இது எல்லாத்தையும் மீறி எதற்கும் ஒரு மரபு கொள்கை கோட்பாடு இல்லாத அந்த இராணுவம் என்ன செய்யுது, நம்ம இராணுவ தளங்களை இது வந்து ப்ரொப்போர்ஷன் நெசசிட்டின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அங்கே பொருளே இல்லாமல் போச்சு. அப்புறமா வந்து அந்த ப்ரொப்போர்ஷனேட்லி இது ரெண்டுமே இல்லாட்டினா யுனைடெட் நேஷன் சார்ட்டரில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது கிடையாது. ஓகே, இப்போ இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ஜேடி வேன்ஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த 2 நாடுகளுக்கிடையே இந்த தாக்குதல் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த போர் நிறுத்தம், இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய அதிபர் தான் இருக்குது. ஸோ ஏன் இந்த இதில் வந்து அமெரிக்காவுடைய தலையீடு இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? இதுக்கு ஒரு எங்கே எப்படி இது வருது அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும். இப்போ 7ஆம் தேதி நைட்டு அவங்க பண்ண ஒரு மிஸ்அட்வென்ச்சருக்கு நம்மளும் ஒரு சின்ன தாக்குதல் நடத்தி அவங்களுடைய லாகூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இது பண்ணுறோம். 8ஆம் தேதி அவங்க என்ன செய்கிறாங்க, 300லேருந்து 400 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சி விடுறாங்க. அந்த 400 ட்ரோன்ஸும் வந்து சும்மா அதில் பெரும்பாலானவை சாதாரண ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி இல்லை தெரிய வந்தது. ஆனால் இதை பெரும்பாலானவற்றை நம்ம சுட்டு வீழ்த்தி விட்டோம். ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்மளும் வந்து தாக்குதல் நடத்துகிறோம் அவங்க மேலே. இப்போ வந்து இது 8ஆம் தேதியும் முடிஞ்சிடுச்சு. இப்போ 9ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, அவங்க சீரியஸான ஒரு வான் தாக்குதல் நடத்துகிறாங்க நம்ம மேலே. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க. அதில் வந்து காமகாஜி டைப் ஆஃப் லாய்டரிங் மினிஷன்ஸ் வச்சு நம்மளுடைய முக்கியமான ஏர் பேஸஸ் இராணுவ தளங்களில் வந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அனுப்புகிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்தியா அவங்க மேலே மிக தீவிரமான பதிலடி கொடுக்குது. அந்த பதிலடியில் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸோட முக்கியமான ஏர் பேசஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ், ரெடார் ஸ்டேஷன்ஸ், அவங்களுடைய தளவாடங்கள் சேமிப்பு கிடங்கு, இதெல்லாம் நம்ம வந்து மிசைல்ஸ் மற்றும் ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஏர்கிராஃப்டில் இருந்து துல்லியமாக அடிக்கக்கூடிய மினிஷன்ஸை வச்சு நம்ம அடிக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. இதில் என்னன்னா, நேற்று வந்து டிஜிஎம்மோட ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வந்து நம்ம அடித்ததை ஒப்புக்கொண்டார்கள், அதிகாரப்பூர்வ தகவல் கொடுத்தாங்க. ஆனால் எத்தனை எப்படி அப்படிங்கிறது வந்து தேசிய நலன் கருதி அதை வந்து அவங்க விடுவிக்கலை. இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு 5 ஆர்மியில் வந்து ஒரு 5 சோல்ஜர்ஸோட வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள், 2 ஏர்ஃபோர்ஸில் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆனால் அவங்க சைடில் 35லேருந்து 40 இராணுவ வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். இராணுவத்தில் வந்து நம்ம இராணுவத்தில் இருந்தாரி, அவங்க இராணுவத்தில் இருந்தாரி, அவங்க இராணுவத்துக்கு அவங்க வீரமரணம் தான்.
ஆனால் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த 100 தீவிரவாதிகள் 6ஆம் தேதி நைட்டே நம்ம கொன்னுட்டோம். அவங்க வந்து எதுக்கு பதிலடினா பஹல்காம்லேருந்து வந்த அந்த ஒரு படுகொலைக்கு பதிலடியாக கொல்லப்பட்டார்கள். இப்போ இந்த சினாரியோவில் இது 9ஆம் தேதி நைட் நடந்து 10ஆம் தேதி காலையில் நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கும்போது 9ஆம் தேதி காலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற வல்லரசின் ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. திஸ் இஸ் நாட் அவர் வார் அப்படிங்கிறாரு. இது எங்கள் போர் கிடையாது. அப்போ ஜேடி வான்ஸ் துணை சொல்கிறாரு, இது அந்த 2 நாடுகளுக்கு ஊடால உள்ள ஒரு இது, அது அவங்களே வேகமாக முடிச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு ஒரு ட்வீட். இது வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க. இது நடந்து இந்த ட்வீட் நடந்து 24 மணி நேரத்தில் பல்ட் அடிக்கிறாங்க. திடீர்னு வந்து அமெரிக்கா என்கிற வல்லரசின் ஜனாதிபதி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அது ஜனாதிபதியை வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ட்வீட் மாதிரியே தெரில. எங்களுடைய முயற்சியால் இடையூறினால் நைட்டு முழுக்க ஜேடி வான்ஸ் என்கிற துணை ஜனாதிபதி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ இவர்கள் எல்லாம் முயற்சி செய்து 2 நாடுகளுடன் பேசி 2 நாடுகளையும் சமரச உடன்பாடு கொண்டு வந்தோம். சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், அதாவது இதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள வைத்தோம். அவர்களுடைய காமன் சென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. ஒரு ஜனாதிபதி, அதாவது ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், இன்னொரு நாட்டை பற்றிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்விட்டர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து அதுக்கான முறையான ஒரு மீடியம் கிடையாது. 2வது, அவர்கள் இதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, ஏன் அந்த 24 மணி நேரத்தில் ஏன் அந்த மனமாற்றம்? அதுக்கு தான் நான் வர்றேன். அவங்க அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது போக அவங்கள யார் இங்கே அழைச்சா? அவங்களால தான் இந்த சீஸ்ஃபயர் நடந்துச்சா அப்படிங்கிறது அவங்க மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. எங்கள் முயற்சியா பாகிஸ்தான் தேங்க்யூ சொல்லுது அமெரிக்காவுக்கு. ஆனால் இந்திய தேசியத்தின் நிலைப்பாடு என்ன, இது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நம்ம அரசாங்கம் வந்து இது அமெரிக்காவின் முயற்சியால் நடந்தது அப்படிங்கிறது சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 3:35க்கு இந்த ட்வீட் வருது. 5 மணிலேருந்து ஹோஸ்டிலிட்டி ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்டர் மிஸ்ரி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, 2 நாட்டு டிஜிஎம்ஓஸ்ங்கிறது வந்து டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆப்ரேஷனுங்கிறது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கீழே உள்ள ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர். அனைத்து ஆப்ரேஷன்ஸுக்கும் அவர் மூலமாக தகவல் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கும், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மூலமாக தேசிய தலைமைக்கு போகும். கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, என்எஸ்ஏ, இவங்கெல்லாம் அவர் மூலமாக தான் போகணும். இப்போ டிஜிஎம்ஓ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர். அவருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவருக்கு என்ன கட்டளை இடப்படுகிறதோ அவர் செவனே செய்வார். ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களையும் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவிப்பார். இதுதான். இப்போ பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ நம்ம டிஜிஎம்ஓவை கூப்பிட்டாராம், உடனே இவர் சரின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து நான் ரொம்ப இதாக பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து பொறுப்பில்லாத தன்னம் தான் தெரியுது. அவர் வந்து தன்னுடைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு வெளியுறவு செயலாளர், அவர் அரசாங்கம், அவர் தான் அரசாங்கம், அவர் மூலமாக தான் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து அரசாங்கம் வெளியிடணும். அவர் என்ன சொல்லியிருக்கணும், தேசிய நிலைப்பாடு என்ன, இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சது, நம்ம நாடு அந்த இதுக்கு வந்து நாட்டின் லெவலில், டிஜிஎம்ஓ லெவலில் கிடையாது, நாட்டின் இருநாடு லெவலில், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் லெவலில் ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டதா, அதை வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மூலமாக டிஜிஎம்ஓக்கு தெரிவிக்கப்பட்டதா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண 2 டிஜிஎம்ஓஸ் எடுத்த தற்காலிக தாக்குதலை நிறுத்தி வைக்கிற ஒரு நடவடிக்கையாக தான் அவர் அனுபவிச்சுட்டு போகிறார். 2 மணி நேரத்தில் இதை வயலேட் பண்ணுறாங்க. திருப்பி வந்து அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, 2 டிஜிஎம்ஓஸ்க்கு ஊடால இருந்த புரிதலை பாகிஸ்தான் வந்து வயலேட் பண்ணிவிட்டது. பாகிஸ்தான் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய, சீரியஸாக கவனிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதற்கு தக்க பதிலடி சீரியஸாக நாங்கள் கொடுப்போம், தீவிரமான பதிலடி கொடுப்போம். அதற்கு வந்து இராணுவத்திற்கு நாங்கள் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா டிஜிஎம்ஓஸ் கூடால இருந்த புரிதல் வயலேட் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப தேசிய அளவிலான எந்த புரிதலும் இல்லாம தான் போயிட்டு இருந்ததா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்குறிக்கு பதில் இன்னமும் வரல. இப்போ வந்து இந்த நிலைமையில நேற்று நம்ம டிஜிஎம்ஓஸ், ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷன்ஸ், நேவல் ஆப்ரேஷன்ஸ், இவங்க வந்து நம்ம எந்த விதமான வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும், எதிரிக்கு எந்த விதமான அழிவு நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு இது என்னன்னா, நம்ம ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவ்வளவு மிகப்பெரிய அழிவை வந்து அவங்களுடைய
இராணுவ தளவாடங்களுக்கும் அவங்களுடைய போரிடும் பலவீனமாக்கி விட்டுருவோம். அந்த சுச்சுவேஷனில் நம்ம மீது இந்த சீஸ்ஃபேர் என்ற அக்ரிமெண்ட்டை அமெரிக்க ஜனாதிபதி ஏன் வந்து அவராக தானாக முன் வந்து செய்தாரா? யார் போனா அவங்க கிட்ட அவங்க தலையீடு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோமா அப்படிங்கிறது வந்து எதுவும் தெரில. ஓகே சார், இந்த தாக்குதல் சம்மந்தமாக பேசுகிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற இடத்த தாக்கிடுச்சு, ஸோ அதனால தான் பாகிஸ்தானே வந்து அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இந்த சீஸ்ஃபேர் பண்ணணும் அப்படின்னு. இது சர்கோதா அப்படிங்கிற ஏர்பேஸை தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. மற்ற முறிது எல்லாமே இருக்குது. இதில் எல்லா அவங்களுடைய வந்து வான்வெளி தாக்குதலுக்கு பயன்படக்கூடிய அத்தனையுமே நம்ம டார்கெட் பண்ணோம். இதில் சர்கோதா முக்கியமானது ஏன்னா அங்கே வந்து அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற இடம், அவங்களுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற இடத்தையே நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம். அப்போ அது மிகப்பெரிய தாக்குதல். அது ஸோ ஒரு நியூக்ளியர் வெப்பன் வாரா போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே நிப்பாட்டப்படுச்சோம். அது இல்லை, அந்த பேரழிவு அவங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய இது அந்த தாக்குதல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வந்து நான் வெப்பன் வச்சிருக்கிற அந்த பில்டிங்கை வந்து நான் தாக்கலை, அது வந்து ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சேஃபாக வச்சுருக்கேன். ஆனால் உன் அருகாமையில் என்னால் தாக்க முடியும், எனக்கு அதை தாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அதாவது அங்கே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஊடகங்கள் மூலமாக வந்ததுனால நான் அந்த யூகத்தின் அனுப்பல உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் உலக நாடுகள் யாருமே வந்து ஒரு நியூக்ளியர் சேமிப்பு கிடங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு தாக்குதல் நடத்தினா அந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேரழிவு நடக்கும். அதனால் உருவேலை அவங்க வந்து ஒத்துட்ருக்கலாம். பாகிஸ்தான் என்கிற இராணுவ நாட்டின் ஒரு ரிக்வெஸ்ட், அவங்களுடைய இதை வந்து ஒத்துக்கிட்டு இந்தியாவை அழைத்து பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னன்னே தெரில. அவங்க வந்து அவங்களா சொல்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? அப்படி பேசும் பொழுது அவங்களுடைய இது வந்து என்னவா இருந்திருக்கு என்றால், பாகிஸ்தான் டிஜிஎம்ஓவை நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க, தற்காலிகமாக இந்த தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு இருந்திருக்கலாம். அதனால இது நடந்திருக்கலாம். அப்படி எல்லாமே லாம் தான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ப்ராபபிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறத அமெரிக்கா போன்ற வல்லரசு வந்து ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் சீஸ்ஃபேர் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லணும். அது போக இதில் வந்து ஒரு சில இது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. அந்த மார்க்கோ ரூபியோவோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளும் சமரச பேச்சுவார்த்தையை நியூட்ரல் சைட்டில் வந்து நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு அவர் எப்படி வந்து அந்த இதை போட முடியும்? நம்ம தேசிய தலைமையோ நம்மளுடைய நாட்டின் நிலைப்பாடு என்ன, இதில் வந்து மூன்றாவது நாடுன்றது இதுக்கு கொஸ்டினுக்கே இடமில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது வல்லரசு இந்த மாதிரி ஒன்று போடும்போது அதை நம்ம தேசிய அளவிலான கண்டிப்பு, அதாவது அதற்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல. அது வந்து கண்டிக்கக்கூடிய செயல்னா நான் வந்து நம்ம அரசாங்கத்தை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நான் கிடையாது. 150 கோடி மக்களில் நானும் ஒருத்தன். ஆனால் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அதில் அப்படிங்கிறது. ஓகே, ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் அவங்க விருப்பப்படி அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ரோக் நேஷன் தேவைப்படுதோ? அவங்களுக்கு தேவைப்படலாம், இல்லை சைனாவுக்கு தேவைப்படலாம். யாருக்கு என்ன தேவைப்படலாங்கிறது வந்து புறந்தள்ளி விடுவோம். யாருக்கு என்ன இப்போ வந்து நம்ம தேசிய நலன் தான் நமக்கு முக்கியம். நம்ம தேசிய தலைமை இது நாள் வரைக்கும் மிகவும் பலமான ஒரு தேசிய தலைமை, ஒரு மெச்சூரிட்டி முதிர்ச்சி. இன்றைய உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மிகவும் மெச்சூரிட்டி, மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு தேசிய தலைமைன்னு வந்து உலக அரங்கில் எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமை. அந்த தலைமை இது நாள் வரைக்கும் எவ்வளவு அதாவது பாராட்ட தகுந்த வகையில் அத்தனை எதிர்க்கட்சியிலிருந்து எல்லாருமே வந்து பாராட்ட தகுந்த வகையில் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த அந்த தேசிய தலைமை இந்த 2 நாளில் ஏன் மௌனம் சாதிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்கள் கேட்குறது அமெரிக்கா வந்து அது செய்யலாம் இது செய்யலாம் அப்படின்றது வந்து நமக்கு தேவையே இல்லாதது. இல்லை, அவங்க தான் ஒரு கருத்து திணிக்கிறாங்க, இந்த மாதிரி 2 நேஷனுமே வந்து இந்த தாக்குதல் நிறுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அந்த கேள்வி எழுது. இல்லைங்க, திணிக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து இறையாண்மையை வந்து யாருமே நம்ம அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இந்திய நாடு நிர்பந்திக்கப்பட்டதா இந்த புரிதலுக்கு, தற்காலிக தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற புரிதலுக்கு வருவதற்கு நம்ம நிர்பந்திக்கப்பட்டோம் சொன்னோம்னா நமக்கு அசிங்கம். நம்ம வந்து மிகப்பெரிய வந்து மக்களாட்சி, உலகத்திலே பெரிய வந்து டெமோக்ரசிட்டிக் கண்ட்ரி, வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் வந்து வேகமாக வளர்ந்து வரும் முதல் தேசம், நம்ம ஆர்மி லெவலில் வந்து மிகப்பெரிய வல்லரசாக அந்த த்ரெஷோல்டில் இருக்கிற ஒரு நேஷன்.
நம்ம மேல யாருமே நம்மளை யாரும் நிர்பந்திக்கிறேன்னு சொல்ல, அதாவது நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களா வந்து முன்னறிவிக்கிறதுக்கான அது அந்த ஒரு இதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன். இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சிக்கு வந்த உடனே உக்ரைன் ரஷ்யா போர்ல போய் மூக்க நுழைச்சாங்க. அப்போ உக்ரைனோட ஜனாதிபதி மாண்புமிகு ஜெலன்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகையில் வைத்து அவரை அசிங்கப்படுத்தி விட்டு அவர் சென்று விட்டார். இதற்கு அப்புறமாவும் அந்த ட்ரம்ப் என்கிற அந்த ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி எப்பயுமே அவங்க வரலாறுல திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடய நடப்பாங்க. அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து இந்த ப்ரெஸ்ஸில் பேசுறது அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு புரோட்டோகால் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அதுக்கும் கீழே உள்ளவர்கள் தான் எப்பயுமே வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த ட்ரம்ப் என்பவர் மட்டும் மாறுபட்டவர். அவர் எதுவுமே தேவையில்லாத விஷயங்கள்ல அவர் டிப்ளமசி அப்படிங்கிறதே இருக்காது. எல்லாத்தையுமே அவர் பர்சனலாகவே வந்து பண்ணுற ஒரு நபர். ஆனால் அமெரிக்க வல்லரசின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிங்கிறதுனால அவருக்கு உள்ள மரியாதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் வர்றோம் இன்னமும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் அவரை கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலை. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா இதை வந்து அறிவிக்கிறதுக்கு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதைத்தானே கேட்குறாரு. இப்போ வந்து அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத, நம்ம வந்து அதை ஒத்துக்கல அப்படிங்கிறத, நம்ம தேசிய நிலைப்பாடு அப்படிங்கிறத வந்து வெகு விரைவில் நம்ம தேசிய தலைமை அறிவிக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இதில் அது மட்டும் கிடையாது, நியூட்ரல் சைட் டிஸ்கஷனுங்கிறது பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. மூணாவது, அவங்க வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் போடுறாங்க, நாங்கள் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அவங்களுடைய ட்ரேடுக்கு வந்து நாங்கள் வந்து அதிகரிப்போம், அது புறமா வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் உதவி. யார் கேட்டா இவரை? எனக்கு அது புரியாத ஒரு விஷயமா. ஈவன் பாகிஸ்தான் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்திய நிலைப்பாடு 1947-48 ஜம்மு காஷ்மீர் இரு நாடுகளுக்கு ஊடால உள்ள பிரச்சனை. அதுல யுனைடெட் நேஷன்ஸோ வேறு எந்த மூணாவது வரவே கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு. இது வந்து லாங் டேர்ம் ஃபாரின் பாலிசி. இது நம்ம அதாவது ஒரு வல்லரசு மற்ற நாட்டின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத தெரியாம பேசுவாங்களா? எந்த நாடுமே டிப்ளமேசின்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து அடுத்த நாடு இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய தேசம் உங்கள் இதில் நடக்கிற அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா? அவங்க நாட்டின் கொள்கை வேற, கோட்பாடுகள் வேற. அதை வந்து இன்னொரு நாடு வந்து சொல்லக்கூடாது. அதில் வந்து இது வந்து மிகப்பெரிய தவறாகத்தான் நான் பார்க்குறேன். அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கலாம், அதுக்காக வந்து நம்ம நாட்டின் கொள்கை கோட்பாடுகளை அடிப்படையவே அவர் வந்து இது பண்ணுறாரு. இதுக்கு வந்து நம்ம தேசியத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தேசிய தலைமை வெகு விரைவில் நம்ம 150 கோடி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது. ஏன்னா நான் முதவே சொன்ன மாதிரி நம்ம தேசிய தலைமை மிக முதிர்ச்சியான தலைமை, அந்த உலக அரங்கில் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த தலைமைங்கிறத வந்து நிரூபித்த ஒரு தலைமை. ஓகே சார், இப்போ அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட அங்கேருந்து நிறைய தாக்குதல் வந்து இங்கே நடந்ததை பார்த்தோம். ஸோ இந்த போரை வந்து விரும்புதோ பாகிஸ்தான்? இன்னும் வந்து இந்த தாக்குதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறத விரும்புதோ? இது வந்து அவங்க வயலேட் பண்ணது வந்து முதல் நாள் நைட்டு வந்து ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் பண்ணுறாங்க. நேற்றும் ஒரு சிறிய அளவில் வந்து ஐபி செக்டரில் வந்து ஒரு சில ட்ரோன்ஸ் வந்து நம்ம வான்வெளிக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. இது வந்து எந்த விதத்தில் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்த உடனே சைனாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வாங்கி ஒரு ஊடகத்தை நான் வந்து வெளிநாட்டு ஊடகத்தில் பார்த்தேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான் இறையாண்மையை பாதுகாக்க நாங்கள் துணை நிற்போம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா பார்த்தேன். இந்த டைமிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இதை எஸ்கலேட் பண்ணாதீங்க, எஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளை கண்டிக்கலை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. ஆனால் இந்த டைமிங் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை அமெரிக்கா கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இது போக வந்து இந்த வயலேஷன், ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் இன்னைக்கு நைட்டே நடக்குது அப்படின்னா இது யாருக்கு என்ன செய்தியை வந்து அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்க வேணும். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள். ஏன்னா இதற்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து டாரிஃப் வார் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்துகிட்ருக்கு. அது போக ஒரு வல்லரசு முதல்ல வந்து யூனிபோலார் வேர்ல்டுன்னு சொல்ல முடியாது, முன்னாடி பைபோலார் வேர்ல்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த நிலைமை மாறி வந்து இப்போ அமெரிக்கா வந்து சுயமாக ஏகப்பட்ட இதை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு சவாலாக இருப்பது சைனா மட்டுமே. சைனா வந்து நமது அண்டை நாடு.
அண்டை நாடு 10 நாளைக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்டிவ் மீடியேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்காத இரு நாடுகள் திடீரென்று அமெரிக்கா சொன்னதுமே கேட்டுக்கொண்டால் இந்த சைனாவுக்கு அது எந்த விதமாக அதை பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ வந்து நான் ஏன்னா சைனா வந்து இந்த வாட்டி ரெஸ்பான்சிபிளாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை, நம்மளை கண்டிக்கிறேன்னு சொல்லலை. இதுக்கு ஊடால ஐஎம்எஃப் என்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இது வந்து எல்லாருக்குமே தெரியும், உலக அரங்கில் எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகள் அந்த ஐஎம்எஃப்ங்கிற வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டை வந்து நிறுவி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதில் இருந்து இந்தியாவின் எதிர்ப்பை மீறி 9ஆம் தேதி கொடுக்கணும். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாடுகளில் இருக்கிற நம்மளுடைய டிப்ளமேட்ஸ், அம்பாசடர்ஸ் அந்தந்த நாட்டு ஹோஸ்ட் கண்ட்ரியோட தலைமையை வந்து அவங்க வந்து சந்திச்சு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு வந்து $2.3 பில்லியன் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஐஎம்எஃப். அதே நாள் தான் வந்து அமெரிக்கா வந்து அந்த மெசேஜ் வருது. அதுக்கடுத்து அவர் வந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத வந்து அவராக சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றும் அட்ரஸ் பண்ண முடியாங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்டது வந்து இந்த வயலேஷன்ஸ் அப்படின்றது, அதாவது தற்காலிக தாக்குதலை நிறுத்திய ஒரு புரிதலானுக்கு ஒரு வயலேஷன்ஸ் தான் இது. போர் நிறுத்த ஒப்பந்தம்னு எதுவுமே இல்லை. அப்படி நடந்தது 1971 ஒரு தடவை, 2003 ஒரு தடவை. இப்போ தான் வந்து ப்ராப்பராக இப்போ வந்து போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து 3வது நியூட்ரல் கண்ட்ரியில் நடத்துவாங்க அப்படின்னு மார்க்கோ ரூபியோ போட்ட ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் வந்து நிந்திக்கிறேன். அதை வந்து என்னன்னா, அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. நம்ம வந்து 3வது நியூட்ரல் கனிவுக்கு போகணுங்கிற தேவையும் கிடையாது. இப்போ வந்து இரு நாடுகளுக்கு ஊடால உள்ள ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து இரு நாடுகள் மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் இந்த நிலைமையில வந்து இந்தியாவுடைய இதுதான் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கணும். இந்தியாவின் கை ஓங்கி இருக்கும் இந்த காலத்தில் இந்தியாவுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு பாகிஸ்தான் அடிபணிய வேண்டும் என்பதுதான். இந்த பிரச்சனைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் இந்த தீவிரவாதத்துக்கு நமது நாடு பல வருடங்களுக்கு இதை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி தாக்குதல்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படும். அமைதி என்பதே வந்து திரும்பாத ஒரு சூழ்நிலை தான் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷன் நம்ம கை வாங்கிட்டு நம்ம ஐடபிள்யூடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதை வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு இதோடய லிங்க் பண்ண மாட்டோம். நான் அதை தனியாக டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம நிலைப்பாடாக தான் இருக்கும். அதை வந்து இன்னும் தேசிய அளவில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கல. இப்போ தேசிய அளவில் வந்து நம்ம சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோமா என்னமான்றதை கூட சொல்லலை. டிஜிஎம்ஓ லெவலில் டாக்ஸ் நடக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த டிஜிஎம்ஓவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஈவன் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபும் எடுக்க முடியாது. அதாவது ஒரு தாக்குதல் நிறுத்தம் இல்லை ஒரு தாக்குதல் நடத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு போர் நிறுத்தம், ஒரு போரை நோக்கி போகும் ஒரு இதை வந்து ஒரு டிஜிஎம்ஓ தன்னிச்சையாக எடுக்க முடியாது. இது தேசிய தலைமை, தேசிய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து டிஜிஎம்ஓட்ட சொல்லி இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும், எந்த அளவுக்கு நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் டிஜிஎம்ஓ கொடுப்பாங்க. டிஜிஎம்ஓ கிரவுண்டில் நடக்கிற ஒரு சில ஆப்ரேஷன்ஸோட ஒரு இதை வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற ஒரு அதிகாரி மட்டும்தான். அவருக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் காலத்தில் ஒரு குழப்ப நிலை நீடிக்காம நம்ம தேசிய தலைமை என்ன செய்யணும்னா, ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அமெரிக்கா தலையீடு வந்து நாங்கள் விரும்பவில்லை, இது பாகிஸ்தானின் ரிக்வெஸ்ட்னால அவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அது போக நம்ம வந்து ஒரு ஃபேஸ் சேவிங்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து அமெரிக்காவை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அவங்களுடைய இது நல்லாவும் இருக்குன்றதுனால நம்ம வந்து தற்காலிகமாக அமெரிக்கா போன்ற வல்லரசு வந்து ஒரு நம்மளிடம் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்றை வந்து நம்ம தேசிய நிலைப்பாடை வந்து அவங்க சொல்லணும். இது வந்து அமெரிக்க தலையீட்டை மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து அவங்க சொன்ன அந்த நியூட்ரல் வென்யூவில் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நம்ம தேசிய நிலைப்பாடு அது அல்ல. இது போக ஜம்மு காஷ்மீரில் உதவுறேன்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது அதை ஒத்துக்கொள்வது. ஏன்னா காஷ்மீர் ஆல்ரெடி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம், இறையாண்மைக்கு உட்பட்டதுன்னு முதல்ல சொல்லிட்டேனே. நம்ம இறையாண்மைக்கு உட்பட்டது அப்படிங்கும்போது வந்து யுனைடெட் நேஷன்ஸே நம்ம பெர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து வேற எந்த நாடும் வந்து இதை தலையிடுவதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம தேசிய தலைமை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அவர் தான் பேசணுன்றதை சொல்ல வரல. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து
கூடிய சீக்கிரம் கொடுத்துட்டா மக்கள் மனதில் இந்த குழப்ப நிலை நீடிக்காது. ஏன்னா நம்ம கை ஓங்கி இருக்கு, வெற்றி நமதே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல மிக விரைவில் செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஓகே சார், இதுவரை எங்களோடு இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.